வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி போலி தான் செய்ய போகிறோம். இந்த போலி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் உள்ள ஒரு பாத்திரம் வச்சு இதில் அந்த வள்ளிக்கிழங்கெல்லாம் வச்சு விசிலு கேஸ்கட் ஒயர் எதுவும் போடாமல் மூடி நம்ம இந்த கிழங்கை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு இந்த கேஸ்கட் ஒயரு குக்கர் இது விசில் எதுவும் இல்லாமல் சும்மா ஜஸ்ட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிழங்கு வேகிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1.5 கப் மாவு, இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கலரிங்க்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஸ்டிக்கி பதத்துக்கு நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் நெய் தடவி நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். நல்லா எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு போலி சாஃப்டாக இருக்கும். இந்த நெய்யை அது மேலே தடவி அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு நல்லா ஊறி வறண்டு போகாமல் இருக்கும் மாவு. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கேஸை நிறுத்திட்டு இதை ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு எடுத்து தோல் உரிச்சிட்டு பார்க்கலாம். எல்லா கிழங்கும் நல்லா ஆறின பிறகு தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ கேரட் சீவுற துருவலில் வச்சு இதை திருவி எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லா கிழங்கும் சீவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கை இந்த அளவுக்கு நல்லா பூவாட்ட துருவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டு கடாயில் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு ஒரு ஒரு 3-4 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது கல் மண் தூசி இல்லாத வெல்லம், அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுடைய வெல்லத்தில் கல் மண் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு, சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு ஸ்வீட் தூக்கி கொடுக்கறதுக்காக போதும். போட்டுட்டு இதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ திருவி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆப்ஷன் தான், இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் வர்றதுக்காக நெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த நெய் நல்லா வெல்லம் எல்லாம் நல்லா ஒன்று ஆன பிறகு, ஒன்று கலந்த பிறகு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்து நல்லா வெள்ளைப்பாகோடு சேர்த்து இணைஞ்சி வர்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெல்லத்தோட நம்ம கிழங்கு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா இணைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா ஆற விடலாம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மாவு பாருங்கள் ஊறி இருக்குது. இப்போ இந்த பக்கம் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரணம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ மாவு நல்லா 1 ஹவருக்கு மேலே ஊறி இருக்குது. இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் உருண்டை போடுறோமோ அதே அளவு தீனியும் நம்ம அதே அளவுலே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து மாவும் தீனியும் கரெக்டாக இருக்கும். ரெண்டும் ஒரே சைஸாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் உருட்டி வச்சுக்கலாம். கிள்ளி எடு கொஞ்சமாக, அவ்வளோதான். இந்த உருண்டை பண்ணி வச்சுக்கோ. இப்போது உருண்டை மாவு எல்லாமே ரெடியாக ஊற்றி வச்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ அந்த மேல் மாவை எடுத்துக்கலாம். தோசைக்கல் காய போட்டாச்சு. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த தீனியை வச்சு அது மேலே மூடிக்கலாம். நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் வாழை இலையில் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி இதை மறுபடியும் திருப்பி போட்டு மேலே எக்ஸஸாக இருந்ததுன்னா மாவை எடுத்துடலாம். இல்லைன்னா அப்படியே வச்சு நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் நெய்யோ ஆயில் ஏதாவது தொட்டுக்கிட்டு நல்லா அழகாக பரத்தி விடலாம். இல்லை இது மேலே வந்து இதே ஷீட்டை போட்டு நம்ம நல்லா ஒரு வட்டாவால் பூரிக்கட்டை இதால் தேய்ச்சோன்னாலும் தேய்ச்சிக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். இதேமாரியே செய்யலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் நிறையா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம்தான். வீட்டிலே செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் எனர்ஜிக்காக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம தட்டி வச்சுருக்க போலியை எடுத்து அப்படியே கவுத்து போட்டுடலாம். ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். போட்டுட்டு நம்ம அந்த கவரை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவந்தோடனே இன்னொரு பக்கம் போட்டு 2 பக்கம் நல்லா இப்படி செவந்த உடனே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ போலி தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 பக்கமும் நல்லா நெய் தடவி செவந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்துருச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு பார்க்கலாம்.